நிகழ்ச்சியில முதலாவது வந்து அசத்த போகும் மாஸ்டர் மன்னர் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வசந்தத்தை வாசல் தோறும் கொண்டு செல்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமிகு பார்வையாளர்களுக்கும் நல்லது ஒரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக ஊட்டுகிற மரியாதைக்குரிய மதன் பாப்ஸ் அவர்களுக்கும் சிட்டி பாப்ஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி சகோதரி உஷா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரே நேரத்தில் நாடக குதிரையிலும் சினிமா குதிரையிலும் சவாரி செய்த அற்புதமான ஒரு மூத்த பெரும் நகைச்சுவலர் மௌலி சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று வணங்கி கொண்டு, பிறந்த உடனே தாயால் வைக்கிறோம், இறந்த உடனே சொந்தங்களால் வைக்கிறோம், இந்த இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் மக்களை சிரிக்க வைப்போம் அப்படின்ற அந்த நோக்கம் தான் நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம் கூட. ஏன்னா தத்துவஞானி சாக்ரட்டிஸ் கூட விஷம் கொடுக்கும்போது கூட சந்தோஷம் வாங்கி குடிச்சார். என்ன இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்க விஷத்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வாங்கி குடிச்சாரு. ஆனால் இன்னைக்கு நம்மளால் பாயாசம் ஊற்றும் போது 1008 குறை சொல்கிறேன், பொல்லாத பாயாசம், நான் பார்க்காத பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே வெறுப்பு. பகத்சிங் கூட என்ன தூக்கு அறிவிச்ச அன்னைக்கு சந்தோஷமா இருந்தார், வர தூக்குனால எனக்கு வரப்போகுது அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு நாள் சொன்னாலே பயந்துறாங்க, அது பேய கால்ரா வந்துடுது. அந்த அளவுக்கு துக்கமான விஷயங்கள்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கிட்ட மூத்தவர்கள் வாழ்ந்த பூமி. இதில் என்னன்னா அதில் வெளிப்பக்கத்தில் சந்தோஷம் விட்டு உள்ள அப்படி கும்பல் பையன் ஆட்டு வீட்டுக்கு வரும்போதே பாருங்களேன், வாங்க 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 உங்களைத்தான் வழி மேலே வழி வச்சு காத்துட்டேன், வாங்க 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 மாத கடைசியில் வந்திருக்காங்க, வந்திருக்காங்க, வாங்க வாங்க வாங்க. ஏமா என்ன 4 பேரே வந்திருக்கீங்க, இந்த குடும்பத்தோடு வரலாம்னு நினச்சா 4 பேர் தான். குடும்பத்தோடு வருவீங்க, குடும்பத்தோடு வாங்க. ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகணும், நாங்கள் 1 மாதம் இருந்துட்டு தான் போவோம், செத்தது கொண்டுட்டு ஆளை போகிறீங்க. எதுக்கு உள்ள ஒன்று வெளியே ஒன்று, உள்ள ஒன்று வெளியே ஒன்று, இப்படியே இருக்கிற நேரத்தில் போலியான இந்த நகைச்சுவை உணர்வுல கொஞ்சம் உண்மையான நகைச்சுவை கொடுக்குறதா. அதுலையும் சொல்லுவாங்க, என்னங்க அவங்க அண்ணன் வந்தால் கோழி அடிக்கிறா, எங்கள் அண்ணன் வந்தால் என்னையை போட்டு அடிக்கிறா, என் நிலைமை பாருங்க, குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குழப்பங்கள் இருக்கச்சு. அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, அம்மா சொல்லியிருக்கு வீட்டுக்காரம்மா, நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன், ஒரு 2 நாள் ஆகும், பிள்ளை எல்லாம் பத்திரம் பார்த்து அவங்க டியூஷன் அனுப்பி சாப்பாடில் ரெடி பண்ணி வாங்கி போயிடுச்சு. 2 நாள் கழிச்சு வருது, என்ன பிள்ளைலாம் டியூஷன் போய் சாப்பாடு, ஆமாம் பிள்ளை நொல்லை எட்டுக்கிட்டு அவங்க பிள்ளையாடி பூரா அளவுகள் குரங்கு மாதிரி அங்கிட்டு விட்டு தவிர உயிரை வாங்குறாங்க. ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா, ஓடி ஓடி தெருவில் விளாண்டுக்கிட்டே அடிச்சு அடிச்சு இழுத்து வர முடியலை, போட்டு வெளுத்து காதில் ரத்தம் கூட ரூமில் அடைச்சி வச்சுட்டு போய் பாரு. நம்ம போய் பார்த்துருக்கு, அட கையும் பிடிச்ச விலை இந்த 2 பிள்ளைகள் எடுத்து இருக்காரு வீட்டுக்குள்ள, அதை வேண்டி அடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வச்சா போய். அப்படி நீங்க வந்து காயா வெளியே தெரிஞ்சதுனால பிள்ளைகளை பூரா ஆயாட்ட விட்டு போனதுனால யாரு அப்பா யாரு நினைச்சு அவ்வளோ குழப்பத்தில் இருக்காரு. ஏன்னா முன்னெல்லாம் அந்த வாழ்த்துவாங்க 16 பெற்று பெருவாள் வாழ்வு, இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான், 16 குழந்தை வாழ்ன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பெற்று வருது, அதனால எத்தனை குழந்தை தெரியும் அம்மா பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொன்னார், அந்த அம்மா அவர்கிட்ட வந்து மயன் காதில் ஏதோ சொல்லியிருக்கு, இப்போ பார்த்துட்டான், உங்கள் அம்மா வந்து உங்கள் காதில் என்னமோ சொன்னாலே, என்ன சொன்னா, ஒன்றுமில்லமா சும்மா வேற விஷயங்கள் பேசிக்கணும், உண்மையை சொல்லுங்க என்ன சொன்னா, எங்களுக்குள்ள பிரச்சனைமா, அவங்க அம்மா வர்றத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் பாட்டி விஷயமா பேசிக்கிறது, நீ ஏன் சிரமப்படுற, உண்மையை சொல்லுங்க, ஏதோ உங்கள் அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, வேதனைகள் பாடி 7:30 மணிக்கு 7:30 கூட்டாத காலையிலேயே ஒன்றும் சொல்லலாமா, உன்ட்டு சொல்றதுக்கு என்ன, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இன்னும் ஓய் சப்பு நடிச்சிருக்காரு, தெரிஞ்சு வச்சுங்க, உங்க அம்மா என்னை அடிக்கத்தானே சொல்லியிருந்தாங்க பாரு, அதில் அடித்ததுக்கு அப்போ மறுபடியும் பிரச்சனை தொடருது. என்ன செய்ய மனுஷன், ஒரு ஆள் முருங்கை மரத்துலேருந்து கீழே ஒடிஞ்சு விழுந்துட்டார், தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு, டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், நான் என்னென்ன பண்ணி பார்த்தேன் முடியல, இறந்துட்டாரு. அவன் சொல்லிட்டு, ஐயோ நான் இறக்கல டாக்டர், இந்த அம்மா சும்மா படுங்க உங்களுக்கு போல தெரியுமாக்கும், டாக்டர் சொல்லாரு இறக்கல நின்றுக்கிட்டு மார்ச் வரைக்கும் அனுப்புங்க அப்படின்னு. அவன் ஆறு இறக்கலைன்னு உயிரோடு இருக்குன்னு சொல்றேன், அதை நம்ப மாட்டேன், காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போதும் அப்படி ஆசைப்படுறத என்ன செய்ய முடியும். அதில் பாருங்க கொல்லப்புறம் என்னான்ட்டே தெரியல, எங்கள் வீட்டுக்காரு தினமும் நைட்டு 1 மணிக்கு கொல்லப்புறக்கும் போய் பால் கறக்குறாருங்க, நல்லதானம்மா, பால் கறக்க 4 வீட்டுக்கு காலையிலே கொடுக்கலாம்ல, அதுலங்க நாங்கள் மாடை விற்று 3 மாதம் ஆச்சு, சும்மா போய் கறந்துக்கிட்டு இருக்காரு வருட்டுன்னு சொல்லி கற்பனையிலே தூக்க மயக்கத்திலே திண்டு அனுப்பிக்க முடியும். அது நடக்கும். கார் புதுசாக வாங்கின காரு வீட்டுக்கார் ஓட்டி போனார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் ராசி லைட் சொல்லி மாற்றிட்டேன், காரையா இல்லை வீட்டுக்காரர் வரணும், அது ஒரு 2 வீலர் மாதிரி நினச்சிருக்கா, 40,000 பொருள் மாதிரி அவார்டு அசால்ட்டா ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி மாற்றிருக்கா அந்த அம்மா. புறம்போக்குன்னு தானே சொன்னேன் அவன் ஒய்ஃபை, அதுக்கு ஏன் சங்கடப்படுற, சும்மாரியா எவனும் புறம்போக்குன்னு அவன் வீட்டு வளைச்சி போட்டுற போகிறாங்க, ஏன்னா புறம்போக்குனால அப்படித்தான் இருக்கு. ஒரு எம்எல்ஏ எல்லாம் புறம்போக்குன்னு இருக்காங்க, எனக்கு சொந்தம் சொல்லி இழுத்துட்டு போயிருக்காரு பாவம், அவன் பதறி கிடந்திருக்காங்க. இன்னும் இடத்துல உங்களுக்கு வித்தியாசமாக போயிடும். என்ன நீங்களாம் வீட்டுக்கார என்ன இழிச்சியம் முண்டாட்டி எல்லாருக்கும் அப்பாட்டி மாதிரி இருக்கு கதை, என்னடி விஷயத்த சொல்லு, இருந்தாலும் என்னை நாயின் திட்டுறான், நீங்க தான் கேட்குறீங்களா, நாயின் அவனை திட்டினா, ஒரு நிமிஷம் போலி, ஏய் கோயா என்ன முண்டாட்டி நாயின் திட்டினாம்ல, சாரி சார் படிச்சிருக்கியா, என்ன செஞ்சிருக்க நீ, நாயின் திட்டிருக்க, நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியவனா உனக்கு, அப்போ என்ன அவன் திட்டி கூட ஓரளவு பரவாயில்ல,
பேய வேற ஒண்ணு சேர்த்து விட்டு போறான். என்னையா இப்படி ஏன்னா அப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு வீட்டுல பாருங்களேன், என்னையா பேயை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டாம்ல, உனக்கு புதுசா? அதே 30 வருஷம் கல்யாணம் ஆகும்போது எனக்கு பழசுதான். பேய் தான் வீட்டுல இருக்கா, இவளை பார்த்தேன் பேய் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு வெளியே வரும்போது அப்படியே மலர்ந்த முகமா வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து அப்படியே வாழைப்பூ மாதிரி தொங்கிடுவாங்க. அவள் பார்த்தோன்னே பதற. நாய் அடிச்சிருச்சு அம்மாவை, வீட்டுக்கார அம்மாவை. நாய் அடிச்சதுக்கு என்ன செய்வோம் கேட்டுக்கார். இப்போ நாய் அடிச்சிருச்சுங்க, முதல்வதியா என்ன செஞ்சீங்க? முதல்வதியா அந்த நாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்கி போட்டேன், கொஞ்சம் குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம செய்ய முடியாத நாய்க்குட்டி செஞ்சிருக்கேன்னு ஒரு உற்சாகம் அவனுக்கு பாவம். இப்போ பார்த்துங்க, அந்த கார்த்திகை மாரியில் மாலை ஓடுவாங்க சாமிக்கெல்லாம், முருகனுக்கு ஐயப்பனுக்கெல்லாம். அது எதுக்குன்னா வந்து பக்தியில் கிடையாது. அந்த 1 மாதமாச்சு வீட்டில் வசப்படாமல் இருக்கு. வாங்க சாமி வாங்க. Light Horlicks, zero added sugar, high protein, active life. இப்போது ரூபாய் 294 பெறுங்கள். सुपर क्विक, सुपर रिलायबल, Amazon Pay, पे करने का स्मार्टर वे. சாப்பிடுறீங்களா சாமி? அதுக்காக சந்தோஷம். நம்மள சாமின்னு சொல்றாருன்றக்காக அந்த 2 மாதத்துக்காகவே மாலை ஓடுவாங்க பாவம். அப்படி நடக்கும். இன்னொரு வீட்டுல ரெடி உங்க வீட்டுக்கார 4 வருஷத்துக்கு முன்னாடி கருவா கட்டியா இருந்தான். ஆப்பிரிக்கா காட்டுற மாதிரி அப்படி கருப்பா இருந்தான். சிக்க செவேறு அஜித் மாதிரி இருக்கானே, பத்தியா எப்படி மாத்திட்டேன்? ஆமா மாத்திட்டேன். பரவாயில்லம்மா, சந்தோஷமா இருக்கு. எப்படி கலரை மாத்தினேன்? கலரை மாத்தலங்க, புருஷனே மாத்திருக்கேன். வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள செட்டில் ஆயிருக்கு. நாட்டை தாய்நாடு தான் சொல்லுவோம், மொழியை தாய்மொழி தான் சொல்லுவோம். அதில் உள்ள இந்தியாவில் அத்தனை நதிகளுக்கும் பேர் காவேரி, தென்பண்ணை, பாலாறுன்னு சொல்லி அத்தனை. பஸ்ஸிலோட பாருங்க, ஒரு சிட்டி பஸ்ஸில் 2 ரூபா டிக்கெட் எடுத்து போகிற பஸ்ஸிலோட அவ்வளோ மரியாதை எழுதி போட்டுருப்பாங்க. பூவையர், மகளிர், அது இது நம்மளுக்கு எழுதி போட்டுருப்பாங்க. இந்த பக்கம் திருடர்கள், சாக்கிறதை அதை எடுத்து உடனே பாருங்க, ஒரு நல்ல வாசம் போட மாட்டாங்க. ஊனமுற்ற உட்காரும் இடம், உடஞ்சதை தொடாதீர்கள், அதை தொடாது, இதை தொடாதுன்னு சொல்லி இறங்கி ஓடி போயிடுவாங்க. இது ஒரு பஸ் ஏறவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கிராம பக்கத்தில் நிறைய விஷயம் நடக்கும், புறணின்னு சொல்லி. அதாவது ஒரே விஷயத்த 30 பேர் பேசுவான், 30 பேர் 40 விஷயம் பேசுவாங்க. அதான் புறணி பெரிய சக்தி. நான்லாம் இந்த ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் உட்காருவாங்க, 5-6 பேர் சேர்ந்து உட்காந்தேன்னா 5-6 பேர் நல்லா திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான். அதில் பேசிக்கிட்டு ஊர் பேல புறம் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த 5லேயே எந்திரிச்சு போறானோ அவன் இந்த 4 பேரும் பேசுவாங்க, இவெல்லாம் பேசுறான்டா, இவனை பத்தி நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கடுத்து 4வது ஒருத்தன் போனோன்னா, இவெல்லாம் பாரு பகல்லே பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க மாட்டேன், இவன் பேசுறேன் ஊர் பேல புறம் அப்படின்ட்டு. இதுக்காக நான் கடைசி வரைக்கும் உட்காந்து வந்திருக்கேன். நம்மளை இவனு சொல்லிடுவானா என்னமோ சொல்லி போவேன். அந்த இடத்துல 4 பேர் உட்காந்து என்னைய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. வருவான் பாரு, கடைசியில் வரையான் பாரு அப்படி. இது நம்ம இங்கே கூட உட்காந்து இருக்கலாம். அது ஆம்பளை கொஞ்சம் பேசுறாங்க, இப்பெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவாங்க. அதாவதுங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் மனைவி செஞ்சிடாயா, அப்படி இருக்கணுமியா வாழ்க்கையில், அப்படி இருக்கணும். ஆமாங்க, நான் என்ன நினைக்கிறேன் அதை செஞ்சிடா. நான் அவளை திட்டவும் நினைப்பேன், திட்டிடுவா. அடிக்கணும் நினைப்பேன், நொம்மு ஏன் முதுகுல விழுது, எதுக்கு நம்மளுக்கு தேவை. ஆனா அது பரவாயில்லையா, என் மனைவியெல்லாம் என்னை திட்ட மாட்டா. ஏன் லிப்ஸ்டிக்லேயே பெவிக்கால போட்டு கொடுத்துருவில்ல அப்படின்னு ஓட்டினதே 3 மணி நேரத்துக்கு உட்காந்து ஒரே இடத்துல அது நடந்து போயிடும். அவங்க வாட்டுக்கு எல்லா விஷயம் சுவாரஸ்யமா பேசிட்டு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு தெரிஞ்சு. இன்னொன்று, பெண்களுக்கு ஒரு ஆடம்பரம்னு ஒரு விஷயம் இருக்கு. 10க்கு 10 வீட்டில் பிரித்து வாஷிங் மிஷின் அத்தனை வாங்கி வச்சுட்டு இடம்லாம் வெளியே எடுத்து கிடப்பாங்க. இவங்க இருக்கு எதுக்கு? அது இங்கே ஓரத்தில் கிடையாது. எங்க ஒரு தங்க காப்பு வாங்கி கொடுங்களேன், உனக்கு தங்க காப்பு வாங்கி கொடுத்தா எனக்கு இரும்பு காப்பு போட்டு உள்ள பிடிச்சி வச்சுருவாங்க. நம்ம வருமானத்துக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. குழம்பு ஊற்றணுன்னா அப்படி பார்த்துருக்கேன். என்னங்க குழம்பு ஊற்றிருக்கேன், என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானே குழம்பி போயிருக்கேன், நீ அதில் வேறு எனக்கு ஒரு குழப்பத்தை சும்மா இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள நீ ராமன் மாதிரி இருந்தீங்கன்னா அவள் சீதை மாதிரி இருப்பாள். நீ வந்து சூர்பன மாதிரி இருந்தீங்கன்னா அவர் ராவண மாதிரி மாறிடுவான். அதுக்காக நம்ம நடந்துக்கிற பொறுத்தே வாழ்க்கை அமையும் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தை எப்பயுமே தொகுத்து சொல்றது அது நம்ம நிகழ்ச்சியில் அதிகமாக இருக்கும். வாரியார் காலத்துக்கு முன்னாடி அடிக்கடி மக்கள் சொல்கிற கொஞ்சம் நகைச்சுவனுக்கு உங்கள் நிகழ்ச்சியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. அது என்னன்னா, இப்போ ஒரு கோழி இருக்கு, கோழி உயிரோடு இருக்கும்போது 40 ரூபா, செத்த பின்னாடி அதோட விலை 60 ரூபா. ஆனால் மனுஷனுக்கு எப்படி சொல்ல முடியுமா, 100 ரூபாங்க, செத்தப்ப 150, நீயே வச்சுக்கான்னு தூக்கி நம்ம மேலே போட்டு போயிடுவாங்க. அதனால விலங்கு கூட இறந்த பிறகு மதிப்பு இருக்கு, மனுஷனுக்கு அது கிடையாது. முதல்ல பணத்தை தூக்கி வெளியே போடியா அப்படின்னா இருக்கிற அந்த குறுகிய காலத்தில், அதாவது தொட்டிலிருந்து சவப்பட்டி வரைக்கும் இடைப்பட்ட சின்ன தூரம், அந்த சின்ன தூரம் மிற்றவருக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற ரொம்ப தூரமாக வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை என்றென்று சுவாரஸ்யம் குறையாதுன்னு சொல்லி எப்பவுமே சொல்லும்போது, வெட்டினால்தான் அது மின்னல், பாடினால்தான் குயில், அதில் வீசினால்தான் காற்று, சிரித்தால் தான் அவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிரித்து நம்ம மனுஷராக நினைப்பிச்சு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.